வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் எஸ்ஆர்பி. ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக மத்திய கூட்டுறவு வங்கிகளையும் கூட்டுறவு சங்கங்களையும் ஆட்சேர்ப்பு அப்படின்ற அறிவிப்பு வந்து வந்திருந்தது. அது பற்றின அப்டேட் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் எஸ்ஆர்பியினுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் வரும் அப்படின்றத நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஒரு 2 days பிஃபோர் மட்டும் நான் வீடியோ போட்டிருந்தேன். எஸ்ஆர்பி வரத்துக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுத்த மாதம் வரலாம் அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். ஆனால் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் எஸ்ஆர்பியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இஷ்யூ பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் மீண்டும் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி எல்லா புத்தகங்களையும் இப்போ வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி டிசிஎம் முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெகுலரில் இப்போ கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கட்டும், கரஸ்பாண்டன்ஸில் முடித்தவங்களா இருக்கட்டும், ஃப்ரெஷராக இப்போ அட்மிஷன் ஆகிட்டு ஒரு வாரமாக கிளாஸ் போயிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரே மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இயர்லியராக படிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இப்போ ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ தான் அந்த ஒரு மாதமாக தான் எல்லாருமே வந்து ஸ்டெப் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து எந்த சப்ஜெக்டில் கேட்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வேணும். ஸோ அதை வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணி போடுறோம். அக்டோபர் 5ஆம் தேதி நமக்கு எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் சென்னை மாகாணத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ சென்னை மாகாணம்னா இப்போ வந்து சென்னை சிட்டி. ஸோ சென்னை சிட்டியில் வந்து இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி நடக்குது. அதற்கு பிறகு மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ எஸ்ஆர்பி எழுதும்போதே இது மாதிரியான தேர்வுத்தாள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களில் உள்ள கார்டங்களும் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. அதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்றத வந்து நடத்துகிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் 200 கேள்விகள் 170 மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 200 கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் ஏ வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டாக இருக்குது. கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டில் 9 சப்ஜெக்ட். ஸோ இந்த கூட்டுறவு சட்டம், கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு வங்கியியல், அப்புறம் வந்து கம்ப்யூட்ரு பேப்பரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 9 சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அந்த 9 சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து தான் ஆகணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். அதற்கு பிறகு செகண்டரியாக இருக்கிறது பொது அறிவு மற்றும் தமிழ். பொது அறிவு மற்றும் தமிழில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் தமிழுக்கும் வந்து கொடுக்கணும். கோஆப்ரேட்டிவ் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் மட்டும்தான் நம்பி நான் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற கேண்டிடேட் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து தான் ஆகணும். ஏன்னா அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய காம்படேட்டரும் நமக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குது. ஸோ குறிப்பிட்ட நம்பரில் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் அட் ப்ரெசென்ட்டில் வந்து டச்லேயே இருப்பாங்க. ஸோ டிசிஎம் கோர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் டிசிஎம் முடிச்சிருப்பாங்க, இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதை மட்டுமே நம்பி கூட்டுறவுத்துறையை மட்டுமே நம்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மத்திய கூட்டுறவு வங்கி தான் போவேன், தலைமை மாநில கூட்டுறவு வங்கி தான் போவேன்னு இருக்கிற கேண்டிடேட்ஸும் ஒரு லிஸ்ட் வந்துருப்பீங்க. அவங்க வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்தாலும் 50-50 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 சப்ஜெக்ட்டுமேன்றதை நான் காமனாக சொல்லிடுறேன். இதில் நம்ம குறிப்பிட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் கொஷின் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஸோ கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இதில் கொடுத்துருக்கிற கேள்விகள் ஒரு 3 கேள்விகளோ 4 கேள்விகளோ கூடுதலாகவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். ஸோ அது இந்த வருஷத்தினுடைய கொஷின் ப்ரெசன்டேஷன்ஸ் பொறுத்து இருக்குது. ஆனால் இதுலேருந்து எந்தவித மாற்றமும் இருக்காது. ஸோ 3 கேள்விகள் 2 கேள்விகள் அப்படின்றது சேஞ்ச் ஆகுமே தவிர இதற்கு குறைவான கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு வரலாறு மற்றும் சட்டப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பாடப்பிரிவில் பார்த்திங்கன்னா 38 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்டாக இருக்குது. நடந்து முடிந்த 2019-20 தேர்வாக இருக்கட்டும், ரீசெண்டாக நடந்து முடிந்த 2023 கூட்டுறவு சங்கங்களுக்குமான தேர்வாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த 3 சப்ஜெக்டில் கூட்டுறவு மேலாண்மை, வரலாறு மற்றும் சட்டம் இந்த 3 பாடப்பிரிவுகளில் குறைஞ்சபட்சமாக வந்து 30 கேள்விகளுக்கு மேலே தான் வந்து கேட்டிருக்காங்க. 30-35 கேள்விகளுக்கு மேலே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தோராயமான கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது 38 கேள்விகளுக்கு குறையாமல் இந்த கூட்டுறவு மேலாண்மை, வரலாறு மற்றும் சட்ட பாடப்பிரிவில் வந்து கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல். கூட்டுறவு கடன்னா சார்பற்ற சங்கம், சார்பில்லாத சங்கமும் ரெண்டுமே சேர்த்து தான் கூட்டுறவு கடனாக நம்ம வந்து பார்க்குறோம். அதில் உள்ள 2 சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் வந்து வங்கியியல். ஸோ வங்கியியல் டாப்பிக்கும் இந்த கூட்டுறவு கடன் மற்றும் கடன் சார்பற்ற சங்கம் சேர்த்தே 24 கேள்விகள் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 24 கேள்விகள்ன்றது 30 கேள்விகளாக கூட கேட்கலாம். ஸோ அதனால் 24லேருந்து 30 கேள்விகள் அப்படின்றது இந்த கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் டாப்பிக்கில் வந்து கேட்கலாம். அதற்கு பிறகு நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கை.
நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கையில் நம்ம கெஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 20 கேள்விகள் அப்படின்றத வந்து இந்த நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கை பாடப்பிரிவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 20 கேள்விகள் அப்படின்றது நமக்கு 2 சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் பண்ணி வரலாம். ஸோ அல்லது குறிப்பிட்ட சப்ஜெக்டில் வந்து அதிகமான தணிக்கை பாடத்தில் கூடுதலான கேள்விகளும் நிதி கணக்கியலில் ஒரு தோராயமான கேள்விகளும் வந்து கேட்கலாம். அந்த வகையில் இந்த 20 கேள்விகள் 20லேருந்து 25 கேள்விகள்ன்றதை நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கை பிரிவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது கம்ப்யூட்டர் பேப்பர். ஸோ கூட்டுறவு துறையை மற்ற சப்ஜெக்டை தாண்டி இந்த கம்ப்யூட்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருமே காமனாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான சப்ஜெக்ட் தான் இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு. இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் குறைஞ்சபட்சமாக வந்து போன முறையெல்லாம் 20 கேள்விகளுக்கு மேலே வந்து கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக நம்ம டிஆர்பி கேள்வியில். ஸோ 20 கேள்விகள் வந்து குறைந்தபட்சமாக நமக்கு வந்து இதுலேருந்து கேட்கலாம். ஸோ அதிகபட்சமாக கேள்விகள் வந்து 22, 23 வந்து கேட்கலாம் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் பேப்பரில். ஸோ அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்ச கேள்வியே 20 கேள்விகள் அப்படின்றது வந்து இந்த கணினி மேலாண்மையில் இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் பேப்பருக்கும் எம்ஐஎஸ் கொடுத்துருக்க சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசெண்டாக அப்டேட் பண்ண இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்து இருக்கிற சாஃப்ட்வேர் பற்றியும் அந்த கம்ப்யூட்டர் இந்த ஆப் பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கூட்டுறவுத்துறை என்னென்ன மாதிரியான ஆப்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமாக செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 18லேருந்து 25 கேள்விகள் வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 100 கொஷின்ஸும் இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி மட்டும் முன்ன பின்ன அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ 4 கேள்விகள் கூடலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம், அல்லது வந்து 5 கேள்விகள் கூடுதலாகலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து கண்டிப்பாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, வரலாறு, சட்டம். ஸோ அந்த சப்ஜெக்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ தொடர்ந்து வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்ததாக இந்த பக்கம் பார்ட் பியாக இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 கேள்விகளுக்கு குறையாமல் கேட்கலாம். இதில் வந்து கணித பாடப்பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு 15லேருந்து 17 கேள்விகள் அப்படின்றது வந்து கணிதத்தில் வந்து கேட்பாங்க. மிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, சயின்ஸு இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஒரு 45 கேள்விகளுக்கு வந்து குறையாமல் கேட்கலாம். ஸோ 45 கேள்விகள்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேள்விகள். அது எல்லாமே ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, சயின்ஸு இதுலேருந்து வந்து கேட்கலாம். ஸோ செப்பரேட்டாக சயின்ஸுக்கு எவ்வளவு, ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளவு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. இந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்லாம் எடுத்து பாருங்கள். இது நம்ம ப்ரீவியஸாக குரூப் 4ல் பார்த்துருந்த ஒரு டாபிக்ஸ் தான் நிறையவே இருக்குது. அதனால் இந்த கேள்விகளை நம்ம வந்து எளிமையாக வந்து அணுக முடியும். ஸோ முகலாயர் பற்றின கேள்விகள் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம அடிஷ்னலாக பார்த்துக்கணும். அது செப்பரேட்டாக நானும் அதுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அடுத்தது தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த தமிழ் கேள்விகள் பார்த்திங்கன்னா நம்ம 30லேருந்து 35 கேள்விகள் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். போன முறை 2019-20 20 கேள்விகள் அப்படின்றது தான் வந்து கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக நடக்கிற தேர்வுகளில் குறைந்தபட்சமாக 25 கேள்விகள்ன்றதை கேட்குறாங்க. அப்படி இந்த மத்திய கூட்டுறவு வங்கியும் எஸ்ஆர்பிலையும் நமக்கு வந்து 35 கேள்விகள் குறையாமல் கேட்கலாம். 30 கேள்வியாக கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து முன்ன பின்ன சேஞ்சஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்குது. தமிழ், பொது அறிவு, கோஆப்ரேட்டிவ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் ஒரு 45% நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்கனாலே இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் இந்த கொஷின் பேட்டர்ன் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்க போகுது. காமனாக இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ இயர்லியராக படிச்சுட்டே இருந்தாலும் கண்டினியூட்டிவாக இருக்கவங்க ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இடையில இப்போ தான் சார் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களாலையும் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டும் முழுமையாக நம்புங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றத தரப்போகுது. ஸோ இதில் வந்து கூட்டுறவு சங்கமும் கொடுத்துருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் மத்திய கூட்டுறவு வங்கி கொடுத்துருக்காங்க. சார் எப்படி நான் வந்து அதை சூஸ் பண்ணுறது அந்த போஸ்டிங்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் டாப் ரேங்காக எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த மத்திய கூட்டுறவு வங்கி வந்து கிடைக்கும். அதற்கு பிறகு சொசைட்டி இருக்குது. இந்த சொசைட்டிலையும் 3 பிரிவு இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொசைட்டியே கிளாஸ் வைஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. அதில் ஏ கிளாஸ் சொசைட்டி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல சேலரி அப்படின்றத வாங்குற மாதிரி இருக்கும். பி கிளாஸ் சொசைட்டிங்கிறது அதை விட கொஞ்சம் குறைவான சேலரி, சி கிளாஸ்ன்றது அதை விட குறைவான சேலரி. ஸோ இந்த கேட்டகரி வைஸாக இந்த சொசைட்டிஸும் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ உங்களுடைய சேலரியும் அந்த போஸ்டிங் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகும். ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டும் முழுமையாக நம்புங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு பிறகு நடக்க போகிற நேர்முக தேர்வு அப்படின்றத பார்த்திங்கன்னா, நேர்முக தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் வந்து வழங்கணும்னு ஜிஓ இருக்குது. ஸோ 30 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ, டோட்டல் நம்பர் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து 30 மதிப்பெண்கள் இன்டர்வியூக்கு. அந்த 30 மதிப்பெண்களில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலே
கம்பல்சரியான மதிப்பெண்கள் வந்து வழங்கணும். 8லேருந்து 12 மதிப்பெண்கள்ன்றதை வழங்கணும். அந்த 12 மதிப்பெண்களுக்கு 8 மதிப்பெண்களுக்கு குறைவான மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வழங்க மாட்டாங்க. 10 மதிப்பெண்களுக்கு கம்பல்சரியாக கொடுக்கணுன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ மீதமுள்ள அந்த 20 கொஷின்ஸ், அதை 20 மதிப்பெண்களுக்கு தான் நீங்கள் வந்து காம்படேட் பண்ண போகிறீங்க. எப்படியோ ஜஸ்ட் வந்து ஒரு 2 கேள்வி 3 கேள்வி அட்டன் பண்ணால் கூட ஒரு மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்ல மதிப்பெண்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்டர்வியூவில் எலிஜிபிள் மதிப்பெண்களை வச்சு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கட்டும். அதற்கான முழு வழிமுறைகள் மற்றும் கைடன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஆர்பி, எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனால காம்படிஷன் அப்படின்றத தாண்டி ஒரு நல்லா சின்சியராக எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் போக முடியுன்றதை மட்டும் பிலீவ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அதற்கான முழு வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஆல்ரெடி இன்னொரு சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ டேரெக்டாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்து விண்ணப்பிச்சுக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.